ஹாய் கைஸ், நான் உங்கள் ஒய்பிடி கைஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இதுவுமே ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான், ஓகேங்களா. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து சிங்கிள் லைனை வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து வரைஞ்சி நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம், ஓகேங்களா. மார்க் பண்ணி சிங்கிள் லைன் ஹரிஜாண்டல் லைன் எடுத்து நம்ம மார்க் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணாமல் ஒரே ஒரு டூல்ஸை மட்டும் யூஸ் பண்ணி ஒரே லைனாக வந்து, அதாவது ஒரே ஒரு டூல்ஸை மட்டும் யூஸ் பண்ணி எவ்ரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் கவர் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோம், ஓகேவா. ஓடிசி மார்க்கெட் தான் கைஸ், ஓகேவா. பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், ஃபிபனாச்சி, எஸ்என்ஆர் அண்ட் ஆர்ஆர்னு இந்த இடத்துல கொடுத்துருக்கீங்களா. இந்த ஆர்ஆருக்கு மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிவர்சல் அண்ட் ரிஜெக்ஷன்ஸ் ட்ரேடு. அதாவது ஃபிபனாச்சி டூலை யூஸ் பண்ணி ரிஜெக்ஷன்ஸ் ட்ரேடு எடுக்கலாம், ரிவர்சல் ட்ரேடு எடுக்கலாம், ஓகேங்களா. அது எப்படி நான் சொல்கிறேன். ஃபிபனாச்சி எப்படி மார்க் பண்ணுங்கிறத நான் லைவ்ல உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். அப்போ புரியும் கைஸ், ஓகேவா. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபிபனாச்சி மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேண்டில் ரன் ஆகிறதுக்கு மேலே இருக்க லைன்லாம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், கீழே இருக்க லைன்லாம் சப்போர்ட், ஓகேவா. இந்த இடத்துல நான் ஒரு என்ட்ரி எடுத்திருப்பேன். ஓகேங்களா. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். ஓகே, இங்கே பாருங்க, இந்த இதில் டவுன் ட்ரெண்டில் இப்படி வந்துட்டு இருக்கு, ஓகேவா. இந்த இடத்துல டவுன் ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் மட்டும் தான் நான் எடுக்கணும், ஓகேங்களா. இங்கே பாருங்க, இந்த ரிஜெக்ஷன் ட்ரேட் தான் இந்த இடத்துல எடுத்திருக்கீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்த லெவல் ஒவ்வொரு லெவல் பிரேக் அவுட் ஆன போதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், கண்டினியூஷன் ட்ரேட் தான் போகணும். பட் எப்படி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லெவல் இருக்கு இல்லையா, இந்த லெவலுக்கு மேலே இருக்கணும் நம்மளோட என்ட்ரி, ஓகேங்களா. இந்த லெவலுக்கு மார்ஜினல், அதாவது பக்கா மார்ஜினோட இருக்கணும். இந்த கேண்டில் பாருங்க, இந்த கேண்டில் பையர் கேண்டில் தான், ஓகேவா. இந்த கேண்டில் பாருங்க, பையர் கேண்டில் தான். பட் க்ளோசிங் எங்க வச்சிருக்கு பாத்தீங்களா. கீழே தான் வச்சிருக்கு. க்ளோசிங் கீழே வச்சிருக்கு. அதனால அடுத்த கேண்டிலையும் கூட நம்ம ட்ரேட் எடுக்கலாம். அதாவது ரிஜெக்ஷன் ட்ரேட் தான் எடுக்கணும், ஓகேங்களா. இந்த மாதிரி என்ட்ரி வந்து இந்த லெவல் மார்க் பண்ணிக்க இல்லையா. இந்த லெவலுக்கு மேல தான் கைஸ் இருக்கணும், ஓகேவா. இந்த லெவல் மார்க் பண்றது எப்படி நான் வந்து லைவ்ல பண்ணி காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு புரியும் கைஸ், ஓகேவா. இங்க பாருங்க, ரிஜெக்ஷன் ட்ரேட் எடுக்கணும்னா ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் எட்ஜ், செகண்ட் எட்ஜ், தேர்ட் எட்ஜ்பாங்க இல்லையா. அதுக்கு இதாங்க கான்செப்ட், ஓகேவா. ஒண்ணுமே இல்லைங்க பாருங்க, அந்த லெவல்ஸ் மார்க் பண்றீங்க. அந்த லெவல்ல வந்து ஃபர்ஸ்ட் எட்ஜ் இந்த பையர், ஓகே, செகண்ட் டச் அந்த மாதிரி, தேர்ட் டச், அந்த மாதிரி எடுக்கிறது இதாங்க கான்செப்ட், ஓகேவா. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டச், செகண்ட் டச், தேர்ட் டச்ல ஸ்ட்ராங் செல்லிங், ஓகேவா. அந்த மாதிரி எடுக்கலாம். பட் தேர்ட் டச் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை கைஸ், ஓகேவா. ஃபர்ஸ்ட் டச் ஒரு ரிஜெக்ஷன்ஸ் வாங்கிருச்சு அப்படின்னாலே செகண்ட் டச்ல நம்ம எடுக்கலாம், ஓகேவா. அதே பேஸ் பண்ணி தான் நான் இங்கே எடுத்திருக்கேங்களா. இங்கே பாருங்க, இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நான் வந்து மார்ஜினல், அதாவது இந்த கேண்டில் வந்து பையர் கேண்டிலாக ஸ்ட்ராங்காக வராங்க மேலே, ஓகேங்களா. இந்த டவுன் ட்ரெண்ட் இல்லையா. அதனால நான் இந்த இடத்துல வந்து இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே தான் என்னோட என்ட்ரி இருக்கு. அதனால பக்கா சேஃப் எனக்கு, ஓகேங்களா. அப்படி தான் நான் ரிஜெக்ஷன் ட்ரேட் தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேவா. ரிவர்சல் ட்ரேட் பார்க்கலாம் கைஸ், ஓகேவா. ரிவர்சல் ட்ரேட் இதை பார்க்கலாம். இந்த லெவல் வந்து ஜஸ்ட் மார்க் பண்ணிக்க இல்லையா. இந்த லெவல் வந்து கேண்டில் ரன் ஆகிறதுக்கு ப்ரீவியஸ்ல இருக்கிறத வந்து பார்க்கணும், ஓகேவா. இப்போ இந்த இடத்துல கேண்டில் ரன் ஆகுறது இல்லையா. இந்த ப்ரீவியஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் பார்த்தேன், ஓகேங்களா. இங்கே தான், ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மல்டிபிளான வந்து ரிவர்சல் நடந்திருக்கு, ஓகேவா. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, மேலே இருக்கிறதெல்லாம் நான் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருக்கேனா. இங்கே பாருங்க, இந்த கேண்டில் ரன் ஆகிறதுக்கு, இந்த கேண்டில் இப்போ இங்கே ரன் ஆகிட்டு இருந்துச்சு, ஓகேவா. இந்த கேண்டில் இப்போ ரன் ஆகிறதுக்கு இங்கே மேலே இருக்க இந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ், ஓகேவா. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பையரால பிரேக் அவுட் ஆகும் போதெல்லாம் பாருங்க ரிவர்சல். இங்க பாருங்க, பையர் பிரேக் அவுட், ரிவர்சல். அந்த மாதிரி இந்த மல்டிபிள் ரிவர்சல் இருந்துச்சு. அதனால இந்த லெவல் வந்து பையரால மறுபடியும் பிரேக் அவுட், நான் இந்த இடத்துல ரிவர்சல் ட்ரேட் போனேங்க, ஓகேவா. இப்படிதான் எடுக்கணும். ஓகேங்களா. வாங்க உங்களை ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன், ஓகே. வீடியோஸ்ல வந்து நிறைய பேர் வந்து டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க, ஒரு சில இதெல்லாம், ஓகேங்களா. அதுக்கான இதெல்லாம் வந்து நான் வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன். மிஸ் பண்ணாம பாருங்க, ஓகே. பென் சிம்பிளை கிளிக் பண்ணி இங்க வந்து ஃபிபனாச்சி இருக்கும், ஓகே. அதை செலக்ட் பண்ணுங்க, ஓகே. ஃபிபனாச்சி செலக்ட் பண்ணிட்டு அதை எப்படி மார்க் பண்ண சொல்கிறேங்க, ஓகேவா. இந்த பாருங்கள், இந்த லாஸ்ட் லைன் இருக்கு இல்லையா. அதை வந்து லாஸ்ட் விக் இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட் லோ, ஓகேவா. இங்கே இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா. இதை தான் பார்க்கணும், ஓகேவா. சார்ட்டை வந்து லைட்டாக மினிமைஸ் பண்ணிவிட்டு, இங்கே ரன் ஆகுறதுல இங்கே இதுதான் லாஸ்ட் லோ, இதுதான், ஓகேவா. அந்த மேலே இருக்க லைனை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஹை, ஓகேவா. லாஸ்ட் ஹை விக்கில் ஒரு லைன், ஓகேவா. வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் கேண்டில்ஸ் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரம் வந்து இழுத்து விட்டுடுங்க கைஸ், ஓகேவா. விட்டுட்டு லாக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. நான் வந்து லாக் பண்ணிக்கிறேன். நான் சொல்கிறேன் கைஸ், ஓகேவா. இதில் வந்து எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் ரன் ஆகிறதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி, ஓகேவா. கீழே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் மேலே ரன் ஆகுதா, அப்போ கீழே இருக்கிறதெல்லாம் சப்போர்ட் மாதிரி, ஓகேவா. அது மாதிரி இந்த இடத்துல ஒரு என்ட்ரி தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இந்த கேண்டில் கொஞ்சம் அந்த விக்குக்கு மேலே போச்சுன்னா நான் வந்து ரிஜெக்ஷன் ட்ரேட் எடுக்கிறேன் கைஸ், ஓகேவா. இங்கே பாருங்கள், இந்த 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 லெவலுக்கு மேலே போச்சுன்னா நான், அதாவது மார்ஜினல் இந்த மாதிரி தான் இந்த என்ட்ரி எடுக்கணும், ஓகேங்களா. இங்கே பாருங்கள், நான் இப்போ கொடுத்துட்டேன், ஓகேங்களா. நான் இப்போ டவுன் ட்ரேட் கொடுத்துட்டேன் கைஸ், ஓகேவா. இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி தான் என்ட்ரி எடுக்கணும், ஓகேங்களா. சிம்பிள், அதாவது இந்த லெவலுக்குள்ளே தான் அது முடியும் அப்படின்ட்டு ஒரு இதை வச்சு நான் ரிஜெக்ஷன் ட்ரேட் எடுக்கலாம் கைஸ், ஓகேவா. பார்க்கலாம், இங்கே பாருங்கள், ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், ஃபிபனாச்சி எடுக்கிறீங்க. ஃபிபனாச்சி டூலில் எடுத்து லைட்டாக சார்ட்டை வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு
எதுக்காக அந்த மாதிரி மார்ஜினல் வச்சு எடுக்கணும்னு சொல்கிறேன்னா, ஸோ அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இன்கேஸ் வீக் கேண்டிலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து சேஃப். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான். ஒன்றுமே இல்லை, ஃபிபனாச்சி டூல் எடுத்து லாஸ்ட் விக், அதாவது சார்ட்டை வந்து லைட்டாக மினிமைஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் விக் இருக்கு இல்லையா, விக்கில் தான் வைக்கணும். ஓகேவா? விக்கில் ஒரு லைனு, லாஸ்ட் ஹையில் ஒரு லைன். ஓகேங்களா? ஸோ வச்சுட்டு கொஞ்சம் தூரம் இழுத்து விடுங்க கைஸ். ஓகேவா? ஸோ கேண்டில்ஸ் போகிற வரைக்கும் இழுத்து விட்டுட்டிங்கன்னா அப்படின்னா, ஸோ நான் சொல்கிறேன் கைஸ். ஓகேவா? ஸோ நான் அடுத்த என்ட்ரி கூட எடுப்பேன். ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். சரி, ஓகே. ஸோ வேறு எதாவது அசட்டில் பார்க்கலாம் கைஸ். ஓகேவா? ஒரு அசட்டில் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அசட்டை வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ பார்க்கலாம். சார்ட்டை வந்து மினிமைஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? மினிமைஸ் பண்ணிவிட்டு ஓகே ஓகே இந்த இதை எடுத்துக்கலாம் கைஸ். ஓகேவா? ஸோ இதை பார்ப்போம். பட் இந்த இடத்துல ரன் ஆகலை கேண்டில். ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் இதில் வந்து மார்க் பண்ணி வைக்கலாம். நமக்கான என்ட்ரி கிடச்சிது அப்படின்னா நம்ம எடுக்கலாம் கைஸ். ஓகே, ஜஸ்ட் ஃபிபனாச்சியை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்க கைஸ். ஓகேவா? சாரி, இங்கே பாருங்கள், லாஸ்ட் விக் இருக்கு இல்லையா, ஸோ விக்கில் வந்து கீழே இருக்க லாஸ்ட் லைன், லாஸ்ட் ஹை இருக்கு இல்லையா, லாஸ்ட் ஹையில் வந்து மேலே இருக்க லைன் டச் ஆகணும். ஓகேவா? ஸோ டச் ஆனோடனே ஸோ இந்த ஃபிபனாச்சி டூலை வந்து லைட்டாக வந்து அப்படியே இழுத்து விட்டு கேண்டில் ரன் ஆகிறதுக்கு தூரம் இழுத்து விட்டுட்டு ஸோ லாக் பண்ணிங்க கைஸ். ஓகேவா? ஸோ லாக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து நான் டவுன் ட்ரேட் தான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல டவுன் ட்ரேட் தான் கொடுக்குறேன். ஸோ பார்க்கலாம் கைஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் ட்ரேடு தான் எடுக்கணும் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஷன் ட்ரேடு, இந்த ட்ரேடு அப்படிலாம் எடுக்கக்கூடாது. ஓகேவா? இந்த இடத்துல ஃபிபனாச்சி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரிஜெக்ஷன்ஸான ட்ரேடு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த லெவலுக்கு மேலே வந்துச்சு, நான் வந்து ரிஜெக்ஷன்ஸ் ட்ரேடு தான் எடுத்தேன். ஓகேவா? சிம்பிள். ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் இது வந்து ஓடிசியில் வந்து யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும் சூப்பராக. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் அப்பில் போச்சு. ஸோ அந்த லெவல் கீழே தான் க்ளோஸ் ஆகும் அப்படின்ட்டு நான் வந்து ரிவர்சல் கான்ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சிம்பிள். ஸோ இந்த மாதிரி தான் இதை யூஸ் பண்ணணும் ஃபிபனாச்சி. ஓகேவா? ஸோ பிரேக் அவுட் ஆனோடனே கண்டினியூஷன் கான்ட்ரேட் தான் போகணும். பட் வந்து என்ட்ரி வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த லெவலுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது மேலே இருக்கிறதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சேஃப் எடுக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இது நமக்கு ப்ராஃபிட் தான் கைஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஓகே, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சைட்வேஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இங்கேயும் கூட சூப்பராக எடுக்கலாம் கைஸ். ஓகேவா? ஸோ என்ட்ரி எடுக்கலாம். பட் சைட்வேஸ் ஆகிட்டு இருக்கிறதுல எப்படி என்ட்ரி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, சைட்வேஸ் ஆகிட்டு இருக்கிறதுல வந்து சேம் அதே மாதிரி தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 மினிட். ஜஸ்ட் ஃபிபனாச்சியை கிளிக் பண்ணிவிட்டு, சாரி இங்கே பென் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபிபனாச்சி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபிபனாச்சி எடுத்துகிட்டு லாஸ்ட் விக் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஒரு லைனும், இந்த இடத்துல எது ஹை, இந்த சைட்வேஸ் ஆகிறதுக்கு ஸோ இதுதான் ஹை. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு லைன் வச்சுட்டு நான் அப்படியே இதை இழுத்து விட்டுறேன் கைஸ். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம ரிஜெக்ஷன் ட்ரேட் எடுக்க போகிறோம். ரிவர்சல் கான்ட்ரேட்டும் எடுக்கலாம். அந்த மாதிரி சைட்வேஸ் ஆகிறதுல வந்து நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரிஜெக்ஷன் ட்ரேட் வந்து சூப்பராக இதில் எடுக்கலாம் கைஸ். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அந்த லெவல் கீழே தான், அந்த ஒன்ஸ் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிடுச்சா, இந்த செல்லரால் பிரேக் அவுட் ஆகிடுச்சு இந்த லெவல், அது கீழே தான் க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த லெவல் கிட்ட போகும்போதெல்லாம் அந்த ரிஜெக்ஷன்ஸ் அந்த ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் பண்ணலாம் சூப்பராக. ஸோ ஓகே, ஸோ பார்ப்போம் கைஸ். ஓகேவா? ஸோ இப்போ டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால ஸோ நீங்கள் கீழே இருக்க லெவலுக்கு வந்து அப் ட்ரேட் கொடுக்கக்கூடாது, ரிஜெக்ஷன் ட்ரேட் வந்து கொடுக்கக்கூடாது. ஓகேவா? சிம்பிள். சரி, ஓகே. சரி, வேறு எதுவும் அசட்டில் பார்க்கலாம் கைஸ். ஓகே 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 இந்த லெவல் இப்போ பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ நான் ரிஜெக்ஷன் ட்ரேட் கொடுக்குறேங்க. ஓகே, ஸோ நம்ம என்ட்ரி மிஸ், அது ஆல்ரெடி டைம் முடிஞ்சிட்டு. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். சரி, ஓகே. ஓகே கைஸ். ஓகேவா? நான் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் ட்ரேட் வந்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அந்த லெவலும் பிரேக் அவுட் தான், பட் இருந்தாலும் ரிவர்சல் கொடுக்கும் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து ஏன் இந்த இடத்துல வந்து ரிவர்சல் ட்ரேடை தான் நான் எடுத்திருக்கேன் பேஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த பாருங்கள், இந்த லெவலில் பாருங்கள், இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போதெல்லாம் ரிவர்சல். ஓகேவா? இங்கே பாருங்கள், பையர் பிரேக் அவுட் ரிவர்சல், பையர் பிரேக் அவுட் ரிவர்சல், பையர் பிரேக் அவுட் ரிவர்சல். இங்கே பாருங்கள், பையர் பிரேக் அவுட் ரிவர்சல், பையர் பிரேக் அவுட் ரிவர்சல். ஸோ இந்த இடத்துல தான் வந்து கண்டினியூஷன் ஆயிருக்கு. பட் என்ன தான் கண்டினியூஷன் ஆனாலும் ஸோ அகைன் வந்து கீழே டவுன் ஆயிடுச்சு. ஸோ அகைன் இந்த லெவல் வந்து பையரால் பிரேக் அவுட் ஆகுது, ரிவர்சல். ஓகேவா? ஸோ அதிகமாக ரிவர்சல் ஆன இடத்த எப்படி ப்ரோ மார்க் பண்ணுறது தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா சிம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இந்த ஃபிபனாச்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து ஈஸியாக வந்து காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து லாஸ்ட் லோவில் ஒரு லைனும் ஹையில் விக்கில் ஒரு லைனும் மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ மார்க் பண்ணி நான் என்ன பண்ணேன், இழுத்து விட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ரிவர்சல் ஆனது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ எப்படின்னா, ஸோ அந்த லைன் இருக்கும் உங்களுக்கு, ஆல்ரெடி லைன் அங்கே மார்க் ஆகிருக்கும். ஸோ அந்த லைனில் வந்து நீங்கள் கேண்டில் ரன் ஆகிறதுக்கு ப்ரீவியஸில் வந்து ரிவர்சல் நடந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஸோ ரிவர்சல் நடந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த லெவல் பிரேக் அவுட் ஆனோடனே பாருங்கள் ரிவர்சல். சிம்பிளாக. ஓகே, அவ்வளோதாங்க. சூப்பர். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் பண்ணிட்டோம். சரி, ஓகே. ஸோ அதில் வந்து அந்த மாதிரி ரிஜெக்ஷன் ட்ரேடும் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிவர்சல் ட்ரேடும் எடுக்கலாம், இந்த மாதிரி ஃபிபனாச்சி யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் கைஸ். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இதுவுமே ஒரு
ரிவர்சல் ட்ரேடு தான் கைஸ். ஓகே. ஸோ ரிஜெக்ஷன் ட்ரேடு தான் எடுத்திருக்கேன். ஸோ பார்ப்போம் கைஸ். ஓகேவா. ஸோ ஏன்னா இந்த இடத்துல நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது, மல்டிபிள் ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அகைன் அந்த லெவல் கீழே தான் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதையும் பேஸ் பண்ணி நான் வந்து ரிஜெக்ஷன் ட்ரேடு தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் லாஸ் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து மார்ட்டிங்கில் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி இதுக்கு வந்து. ஓகேவா. ஸோ சிம்பிள். ஸோ ஏன்னா இது அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த லெவல் கீழே டவுன் ட்ரெண்டில் இருக்கும் போது தான் நம்ம வந்து ரிவர்சல் ட்ரேடு போகணும். ஓகேவா. இப்போ இது அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. இது இந்த லெவலுக்கு கீழே வரும்போது தான் நம்ம வந்து அப் ட்ரேடு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஓகேவா. நம்ம வந்து மேலே இருக்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ ஏன் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள் மல்டிபிள் ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் அதை பேஸ் பண்ணி கொடுத்தேன் கைஸ். ஓகேவா. ஸோ நமக்கு வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட். ஓகேவா. சரி ஓகே கைஸ். ஓகே ஓகே. ஸோ இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே போச்சுன்னா நான் கொடுக்குறேன் கைஸ். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி தான். ஸோ அந்த மாதிரி அந்த லெவல் இருக்குல்ல கைஸ். ஓகேவா. ஸோ அந்த லெவலுக்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ட்ரி கொடுக்கலாம். அப்படி அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஓகேங்களா. ஸோ சிம்பிள். ஸோ இந்த இடத்துல நான் ரிஜெக்ஷன் ட்ரேடு தான் அந்த கைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஏன்னா அது ஆல்ரெடி நமக்கு ரிவர்சல் கொடுத்த இடம் தான். ஓகேங்களா. ஸோ கொடுத்தோன்னே மறுபடியும் பாருங்கள் அது மேலே இருக்கிறது எல்லாமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் போனோடனே நான் ரிவர்சல் அதாவது ரிஜெக்ஷன் ட்ரேட் எடுக்கலான்ட்டு இப்படி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இதில் வந்து யூஸ் பண்ணணும் ட்ரேட் எடுக்கிறதுக்கு. ஓகேவா. சிம்பிள். ஸோ அகைன் ஒரு அசட்டில் எடுக்காதீங்க. ஓகேங்களா. ஸோ லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அசட்டை வந்து சேஞ்ச் பண்ணி எடுங்க. ஓகேவா. ஸோ ஒரு நாளைக்கு வந்து 10 to 15 என்ட்ரி நீங்கள் எடுத்தாலே போதும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு மேலே எடுக்காதீங்க. அதுக்கு மேலே எடுத்தீங்கனாலும் ஸோ நீங்கள் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. சிம்பிள். சரி ஓகே. ஸோ ஓகே அவ்வளோதாங்க. சிம்பிள் தான். ஓகேங்களா. ஸோ புரியலனா கூட ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் ஒன்றுமே இல்லை. ஃபிபனாச்சி எடுக்கிறீங்க. ஓகேவா. ஃபிபனாச்சி டூலில் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் லாஸ்ட் லோ அதாவது இந்த விக்கில் வைக்கணும். ஓகேவா. லாஸ்ட் லோவில் ஒரு கீழே இருக்க லைனையும் ஸோ அங்கே லாஸ்ட் ஹையில் வந்து மேலே இருக்க லைனையும் வச்சுட்டு ஸோ இந்த டூலை வந்து இழுத்து விட்டுடுங்க. ஓகேவா. ஸோ எவ்வளோ தூரம் கேண்டில் ரன் ஆகுதோ அவ்வளோ தூரம் இழுத்து விட்டுட்டு இந்த இடத்துல ரிஜெக்ஷன்ஸ்க்கான ட்ரேடு மட்டுமே எடுங்க. ஓகேங்களா. ஸோ ரிஜெக்ஷன் ட்ரெண்ட் எடுக்கலாம். பட் வந்து ரிவர்சல்கான ட்ரேடும் எடுக்கலாம். இந்த மாதிரி இடத்துல அதிகமாக ரிவர்சல் எங்கே நடந்திருக்குங்கிறத பார்த்து ஸோ அந்த மாதிரி ரிவர்சல்கான ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஒரு நாளைக்கு வந்து 10 to 15 என்ட்ரி மட்டும் எடுங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு மேலே எடுக்காதீங்க. ஓகேங்களா. ஸோ அது ஸோ புரியும் நினைக்கிறேன் கைஸ். அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா. ஸோ ப்ரோ இந்த ஹராமி பேட்டர்னும் இந்த என்கல்ஃபிங் பேட்டர்னும் ஸோ ஒரு சில இடத்துல ஒர்க் ஆகுது, ஒரு சில இடத்துல ஒர்க் ஆகல ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க. ப்ரோ அந்த மாதிரி பேட்டர்ன்ஸு இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சம்டைம்ஸ் தான் ஒர்க் ஆகும், சம்டைம்ஸ் ஒர்க் ஆகுது. ஸோ அது எந்த டைம் என்னங்கிறத நீங்கள் தான் வந்து டெமோவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ப்ரோ. ஓகேவா. ஸோ அது எவ்ரி டைம் ஒர்க் ஆகணும் ரூல்ஸும் இல்லை. ஓகேங்களா. ஸோ அது உங்களுக்கு தான் நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸில் தான் கைஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ அது எந்த மாதிரி இடத்துல எந்த பேட்டர்னில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு ஸோ நீங்கள் தான் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ நான் சொன்னாலும் புரியாது. ஸோ ஓகேங்களா. ஸோ ஒன்லி ஃபார் கோடெக்ஸ் சார்ட்டை மட்டுமே வச்சு அனலைஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மோஸ்ட்லி வந்து லாஸ் தான் வரும். பட் வந்து நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூ ப்ளஸ் யூஸ் பண்ணலாம். பட் அது தெரியாதவங்க ஸோ நம்ம கோர்ஸ் லான்ச் ஆகும் கூடிய சீக்கிரம். ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. ஸோ ஓகேங்களா கைஸ். ஓகே. ஸோ வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கூட கேளுங்க கைஸ். ஓகேவா. ஸோ ஓகே தேங்க்யூ. பை பாய்.